வணக்கம். இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பாயசம். இதுக்கு பேர் நாங்கள் அப்பி பாயசம்னு சொல்லுவோம். அப்பின்னா ஒன்றும் இல்லைங்க, அப்பளம் அப்பளம் மாதிரி பொரித்து அதை பாலில் வேக வச்சு சர்க்கரை போட்டு பண்ணுறது இந்த பாயசம். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி இது கர்நாடகாவில் ஒரு ஃபேமஸான பாயசம். ஆக்சுவலி கர்நாடிகாஸ் ரொம்ப பண்ணுவாங்க இந்த பாயசத்தை. இதுக்கு நான் அரை கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிரோட்டி தான் வைக்கும், அதை எடுத்துப்பாங்க. நான் யூஷுவல் நாகா ரவை தாங்க எடுத்திருக்கேன். அந்த நாகா ரவை போட்டு அரை கப்பு எடுத்து அதை நல்லா தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேங்க. அது நல்லா அடித்து பிசையணும். அந்த காலத்தில் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இது பிசைஞ்ச உடனே கல் வச்சு நல்லா இதை இடிப்பாங்க. பட் நமக்கு அதெல்லாம் சரியாக வராது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை நல்லா பிசைஞ்சிட்டு இதை குட்டி குட்டியாக நல்லா பிச்சு மிக்சியில் போட்டு ஒரு 5 பல்ஸ் விட்டு எடுத்துட்டேங்க. நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு இதை மூடி ஒரு அரை மணி நேரம் வச்சுடுங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த அரை கப்பு ரவைக்கு 1/2 லிட்டர் கரெக்டாக இருக்குங்க. பாலை நல்லா காய்ச்ச போடுங்க. அது நல்லா காயட்டும். அது நல்லா கொதிச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அடுப்புலேயே சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் அந்த தட்டிப்பால் வாசனை வரும். அது நல்லா காஞ்சின்றிருக்கு. இந்த பக்கம் ஒரு வான்லி வச்சுட்டு அதில் நல்லா எண்ணெய் போட்டிருக்கேங்க. எண்ணெய் போட்டுட்டு இப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து பிளாஸ்டிக் கவர் மேலே தடவியிருக்கேன். தடவிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவை உருண்டையாக உருட்டி அந்த பிளாஸ்டிக் கவர் மேலே வச்சுட்டேங்க. அது மேலே பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடிட்டு அதை நல்லா நம்ம அந்த சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா, அந்த ரோலர் வச்சு நல்லா ரோல் பண்ணி நல்லா மெலீஸாக நல்லா ஒரு பெரிய இது மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதை இந்த ஃபில்டர் மூடி வச்சு குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதை தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இதை ஃபோர்க் வச்சு நல்லா இதில் குட்டி குட்டியாக ஓட்டை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, இது உப்பாமல் அப்பளம் மாதிரி ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் என்ன பண்ணாலும் லேசாக உப்புறது. ஏன்னா நம்ம அந்த மாவு அரைச்சது நெய் போட்டது அதனால் உப்புது. பட் இதை ஃபோர்க் வச்சு கொஞ்சம் குத்திக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மெலிசா வந்திருக்குன்னு பாருங்களேன். இதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா செவக்க பொரிச்சு எல்லா அப்பளத்தையும் செவக்க பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் பண்ணி செவக்க பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம போடுற அந்த அப்பளம் நல்லா பூரி மாதிரி உப்பி வருது. உப்பி வந்தால் கூட அந்த உப்பறதை நல்லா அழுத்திட்டு அதை நல்லா அப்பளம் மாதிரி பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா அப்பளத்தையும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக செவக்க பொரிச்சு எடுத்து எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த செட் இடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ லாஸ்ட் செட் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சர்க்கிள்ஸாகவும் போடுவோம். பட் மீதி லெஃப்ட் ஓவர் இருக்குல்ல, திருப்பி இட்டுண்டு இருக்க வேண்டாம். அந்த லெஃப்ட் ஓவர் பார்ட்டை கூட நீங்கள் அப்படியே அதில் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாங்க. பால் நல்லா காஞ்சிடுச்சுங்க. ஒரு மாதிரி நல்ல ஒரு இளம் சிவப்பாக காஞ்சிருக்கு. அதில் அந்த அப்பளம் பொரிச்சோம் இல்லைங்க, அதை அப்படியே கூட போடலாம். இல்லை அதை நொறுக்கி கூட போடலாம். இல்லை சில பேர் அதை என்ன பண்ணுறாங்கன்னா 4 8 உடச்சி கூட போடுறாங்க. எல்லா அப்பளமும் பாலில் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஐடியா. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, இந்த 1/2 லிட்டர் பால் நான் காய்ச்சினது 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் பால் காயிற பாத்திரத்தில் போட்டிருக்கேன். எப்போவுமே பாயசம் பாலில் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் பாயசம் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 2 லிட்டர் பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பாலெல்லாம் உள்ளாரியே பொங்கும், வெளியில் பொங்கி வராது. இப்போ நான் குக்கரில் இதை அப்படியே வச்சுட்டு அதில் ஒரு எவர் சில்வர் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அப்போ தான் பொங்கி வராமல் இருக்கும்னு. அதை மூடிட்டு இந்த குக்கரை நல்லா 5 விசில் விட்டு 10 நிமிஷம் வச்சு எடுத்தேங்க. அப்போ அந்த அப்பி இருக்குல்லையா, அப்பளம் இருக்குல்லையா, அது அந்த பால்லே நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முந்திரி பருப்பும் பாதாமும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் நெய் போட்டு அந்த முந்திரியையும் பாதாமையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்களேன். இந்த 1/2 லிட்டர் பாலே போதுமானது. ஆக்சுவலி இந்த அரை கப்புக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ வெளியிலையும் பொங்கி வரல அந்த ஸ்பூன் போட்டதுனால.
நல்லா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை திருப்பியும் அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு 1.5 கப் வந்து சுகர் போட்டேன். இல்லை ஆக்சுவலி சுகர் கொஞ்சம் தூக்கலாக கேட்பாங்கன்னு 1.5 கப்ஸ் போட்டேங்க. நீங்கள் வேணும்னா 1 கப்லேருந்து 1.25 கப்புக்குள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஏலக்காய் பொடி தூவிட்டேன். இது நல்லா ஒரு 2 கொதி அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் கொதிச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி பால் நல்லா காய்ச்சிட்டோம், திருப்பியும் பாலில் அந்த அப்பளம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் நல்லா அந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அந்த பாயசத்தில் போட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ சூப்பரான அப்பி பாயசம் தயார்.